ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நவம்பர் 21 வந்து என்னென்ன வேக்கன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் எதெல்லாம் பண்ணமோ அப்படிதான் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ பிசி பார்த்தோம் அப்படின்னா 18th வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 18th மார்னிங் செஷன் போனவங்களுக்கு அன்னைக்கு கிடச்சிது. ஆஃப்டர்நூன் செஷனில் ஃபர்ஸ்ட் டேபிள் அண்ட் செகண்ட் டேபிள் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்ம அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். 18 வரைக்கும் போகிறவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அதே மாதிரி போயிருந்தது. இப்போ அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் முதலையே சொன்னேன், இந்த சாட்டர்டே வரைக்கும் போகும், அதாவது மண்டே சொன்னால் அடுத்த 5 days கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக அதே மாதிரி சாட்டர்டே வரைக்கும் போகிறவங்களுக்கு கிடைச்சிது. இப்போ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் 1 யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக போகலாம். டேபிள் 1 and 2க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு எதில் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜென்ரல் இது எல்லாமே ஃபில் ஆயிட்டதுனால இது எல்லாமே 0 தான். ஸோ நம்ம டைரக்டாக பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா நேற்று விமனில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் மூவ் ஆயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 47 வேக்கன்சி பிசிஎம் ஜென்ரல் அப்படியே தான் இருக்கு. பிசிஎம்ல வெறும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கூட அப்படியே இருக்கு. நான் சொல்றேன் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து 1 2 அப்படிதான் மூவ் ஆகுது. ஸோ 25th 26 கூட யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ பிசிஎம் நல்ல டிபார்ட்மெண்ட்ஸே எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஃபில் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபில்டு வேக்கன்சி வந்து 60. அதில் எஸ்சி ஜென்ரல் அண்ட் விமன் சேர்த்து 30 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 3 விமனில் 5 இருக்குது. ஸோ விமனாக இருக்கீங்க அப்படின்னா டேபிள் 1 போகிறவங்க தைரியமாக போகலாம். உங்களுக்கு வந்து 8 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ டேபிள் 1 இருக்கிறவங்க தைரியமாக போகலாம். பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேபிள் 2 கூட கொஞ்சம் தைரியமாக போகலாம். நேற்று எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. ஸோ அது எக்ஸ் சர்வீஸ்மேனை வந்து ஜென்ரலாகவே எல்லாரையும் எடுக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாதனால நான் கம்யூனிகேட் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த வேக்கன்சிவே வந்து நம்மளை அலோவ் பண்ணுறாங்க எடுக்க அப்படின்னு. அதனால வந்து அதில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அது போக பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வேக்கன்சி இருக்குது. ஸோ மொத்தமாகவே வந்து அங்கே ஒரு 8, இங்கே ஒரு +5 13 + 1 மொத்தம் 14 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஒரு டேபிளுக்கு 15 பேர் இருக்கலாம். ஸோ டேபிள் 1 டேபிள் 2 அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு தைரியமாக போங்க, உங்களுக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. மற்றபடி நாளைக்கு ஆஃப்டர்நூனா எஸ்சி இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ மற்றபடி ஸ்பெஷல் க்ரைட்டீரியா யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக போகலாம். ஏன்னா ஸ்பெஷல் க்ரைட்டீரியா எல்லாமே அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ அதில் எந்த வேக்கன்சிஸும் ஃபில் ஆகலை, அதனால நீங்கள் போய் தைரியமாக எடுக்கலாம். ஸோ அடுத்து நேற்று ஃபில் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி ஆர்த்தோவில் ஒரே ஒரு வேக்கன்சி போயிருக்கு. அடுத்தது எஸ்டியில் வந்து ஒரு வேக்கன்சி போயிருக்கு. மீதி 13 அப்படியே தான் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்குமே வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் டே வரைக்கும் கிடைக்கும். எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 25 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏவும் அதே மாதிரி தான் 25th வரைக்கும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 23 24 25 இந்த 3 நாளும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்ல நேற்று 1 மூவ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் ஃபில்டு பார்த்தீங்க அப்படின்னா 60. இது வரைக்கும் ஃபில் ஆன வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2359 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போத்தோட க்ரைட்டீரியா ஃபில் ஆயிருக்கிறது. டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஸ்சிக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ பிரின்சிபல் ஜட்ஜ் ஊட்டி இருக்குது, திருப்பூர் இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரலில் இந்த வேக்கன்சிஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. விமனுக்கு மேபி ஏதாவது ஸ்பெஷல் க்ரைட்டீரியா இருக்கா அப்படின்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். விமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில், தருமபுரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி. ஸோ ஒன்றில் ஒரு வேக்கன்சி இருக்குது. தருமபுரியில் 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ விமனாக இருந்தீங்க அப்படின்னா 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. மென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 தான் வந்து ஜென்ரலில் 2 தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதோட எஸ்சியோட க்ரைட்டீரியா. ஸோ நீங்கள் மார்னிங் ஃபர்ஸ்ட் பேட்ச் அண்ட் ஃபர்ஸ்ட் டேபிள் அண்ட் செகண்ட் டேபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போகலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அது வந்து உங்களுக்கு கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிடைக்காதவங்களும் டோன்ட் வரி, எல்லாருக்குமே இப்படி தான் வந்து நடக்கும். நம்ம கிட்ட வரைக்கும் வந்துட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இட் ஹேப்பன்ஸ்.
எல்லாருக்குமே நடக்குது. இது நமக்கு மட்டும் நடக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இதை வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ 18th எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்பிசியில் நிறைய பேர் வந்திருந்ததா சொன்னாங்க. ஆஃப்டர்நூன் பேட்ச் வந்து அந்த 150 அப்படியே வந்தாங்க. அதில் வந்து சில பேருக்கு தான் வந்து கிடச்சிது. ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஏமாற்றம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அட்லீஸ்ட் நமக்கு முன்னாடியே தெரியுது. ஸோ எஸ்டிக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோயம்புத்தூர். மற்றபடி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹைவேஸில் ஒன்றே ஒன்று இருக்குது. அதை தவிர்த்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, விழுப்புரம் இது வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது எஸ்டிக்கு. நீங்கள் எஸ்டி நாலு மறுநாள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். எஸ்டி விமனுக்கு வேறு ஏதாவது இருக்கா ஸ்பெஷலாக, இதை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிடலாம். செக்ரட்டரியேட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ எஸ்டி விமனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்ரட்டரியேட்டில் இருக்க அந்த ஒரு வேக்கன்சியை கூட எடுத்துக்கலாம். ஸோ செக்ரட்டரி எடுத்தீங்க அப்படின்னா சென்னை மட்டும்தான். ஸோ சென்னையில் இருக்கவங்க அதை எடுத்துக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ எஸ்சி எஸ்டி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எஸ்சிஏ அண்ட் பிசிஎம் வந்து பார்க்கணும். நான் அடுத்த வீடியோவில் ஸ்பெஷல் க்ரைட்டீரியாவுக்கு வந்து போட்டுடுறேன். ஓகே, எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்தில் 2 வேக்கன்சி இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷனுமே வந்து இன்னும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்தது டெக்னிக்கல் எஜுகேஷனில் 1 இருக்குது. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தான் இருக்குது. கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம், ஊட்டி, கரூர் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து எஸ்சிஏவோட ஸ்டேட்டஸ். ஸோ அடுத்து பிசிஎம் பார்க்கலாம். பிசிஎம்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து ரெவென்யூவே இன்னும் 2 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்குது. சேலம்லையும் விழுப்புரம்லையும் ரெவென்யூ இருக்குது. பிடி வந்து கிருஷ்ணகிரி இருக்குது. ஸோ பிசிஎம் போகிறவங்க நல்ல டிபார்ட்மெண்ட்ஸே கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அக்ரிகல்ச்சரில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பேக்வர்ட் கிளாஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒன்று இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு 4 வேக்கன்சி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ பிசிஎம்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ அண்ட் பிசிஎம்க்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எஸ்சிக்கு கோர்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் ஃபில் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் க்ரைட்டீரியா தான் வந்து ஃபில் ஆவாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், ஸ்பெஷல் க்ரைட்டீரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்.